நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம், வேத சரித்திரத்தில் ஏஹாப்னு ஒரு கிங் ராஜா. அவன் என்ன அவனுக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். அவன் போய் ஒரு சீதோனிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், ஜேசபெல். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் சேட்டன். கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டாட்டர் ஆஃப் சேட்டனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவன் கான்ஸ்டண்ட்டாக அவனை நோண்டி 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 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதனால்தான் உபதியா போய் சொல்கிற போது எலியா கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதா எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை செய்ய போது நான் ஒழிச்சு வச்சுதான் அவங்கள காப்பாற்றினேன். அப்போ விமன் ஹேவ் சம் பவர். ஐம் நாட் பிளேமிங். அதே சேம் விமன் அந்த தங்களுக்கு இருக்க பவரை ஆர் கண்ட்ரோல் ஓவர் மேனை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இட் வில் பி குட். ஆனால் ஒரு மேன் ஷுட் ரியலைஸ், ஆல்வேஸ் ரியலைஸ் he should listen to God first. Then he can listen to his wife. நம்ம வேத சரித்திரத்துலேருந்து எடுத்து பார்ப்போமே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த சமயத்தில் பிசாசு பார்த்தான், அப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சு பார்த்தான். அவனுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாவில் என்ட்ரியெல்லாம் போட மாட்டான், சைடில் கீட்டில் இதை பார்ப்பான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்டா, எப்போ பார்த்தாலும் அவரை சேவிக்கிறான், அவர் பலி செலுத்தி தொழுது கொள்கிறான். இவனை எப்படி பண்ணலாம்? சரி, அவன் சம்சாரம் தான் லாய்க்கு. சம்சாரத்துக்கிட்ட போயிட்டு சொல்லி, அம்மா நீ எகிப்திலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தியே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா தனியாக உட்காந்துட்டு ஏதோ மாவாட்டிகிட்டு இருந்துச்சோ, இல்லாட்டி ஏதோ துடி தைச்சிட்டு இருந்துச்சோ, என்னமோ தெரில. இந்த மாதிரி சமயத்தை தான் உள்ளே போவான். உள்ளே பூந்து அந்த அம்மாவை பிஸியாக்கிட்டான். ஆமாம், யோசனை, திங்கிங், தாட்ஸ். இந்த வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது தாட்ஸ் இங்கே தான் வரும். அப்போ ஏம்மா அவர் தான் கொடுக்குறேன் உனக்கு பெரிய இதாக தராரு, இட்ஸ் இம்பாசிபிள். நீ கிளவி, அவன் கிழவன், ரெண்டு பேரும் வயசாகி போயிடுச்சு, எப்படி உனக்கு பிள்ளை பிறக்கும்? லாஜிக்கல். ஏஸ் எ டாக்டர் மாதிரி கேள்வி கேட்பான். கர்த்தர் சொன்னால் நடக்கும். இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த அம்மா கொஞ்சம், ஆமாடா இந்த கிழவன் ஒரு லூசு கிழவனாக இருக்கான், அவரே நம்பிட்டு இருக்கிறான், நானும் கழிவாயிட்டே போகிறேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அட்வைஸ் கொடுப்போம். இந்த அட்வைஸ் யார் அவனுக்கு கொடுத்தது? அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. ஆனால் இங்கே தாங்க முடியல, இந்த அம்மா வந்துடுச்சு. யோ கிழவா, தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்படி கொலோக்கியலாக பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு புரியணும். அப்போ தான், யோ வயசாகி போயிட்டு நம்ம மெட்ராஸில் இருந்தால் எப்படி பேசுவாங்கன்னு சொல்கிறோம், எப்படி பேசுவாங்கன்னு சொல்கிறேன். வயசாகி போயிட்டு ஒன்றும் கொடுக்க முடியாது, எனக்கும் டாக்டருங்க ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யூஸ்டஸ் போல் அவர் வேறு சொல்கிறாரு, பிள்ளை வரும்ன்றாரு. நீ என்ன பார்த்துட்ருக்குற, என்ன பண்ணுன்ற? நான் அவரை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். போயா உன் விசுவாசம், அந்த விசுவாசம் தான்யா. இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாரு, கேளு. அவர் வேலை எப்படி தெரியுமா செய்யணும்? அந்த பொம்பளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு. என்ன ஐடியா எங்கே போகுது பாருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யார்? ஆகார கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதோட சண்டை நடக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா, நம்ம சித்தத்தின்படி செய்தோம்னா இதுதான் நம்மளுக்கு நடக்கும். அதுதான் போட்டிருக்குது, மகனே என் போதகத்தை மறவாது. அதுக்கப்புறமும் பிரச்சனை தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, பையன் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ப்ரெக்னென்ட் ஆனோடனே இந்த அம்மா பார்த்தோன்னே அப்படின்றா. பொம்பளைங்களுக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா இதுதான்,
வீட்டில் ஒரு வேலைக்காரி வந்துச்சுன்னா அந்த வேலைக்காரியோட தொல்லை தாங்கலைன்னா பெருசாக அவங்க வேறு யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, புருஷன்கிட்ட தான் வருவாங்க. உனக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்ட்டு ஒரு சண்டை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த ஐயோ என்ன விடுமா, தொந்தரவு பண்ணாதுமா, நானே ஆண்டோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கஷ்டப்படுறேன், கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டமாகுது, நீ இந்த வேற நடுவில் பூந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, முன்னின்று பாதிரியார் மாதிரி கல்யாணம் பண்ணி வச்ச, பாஸ்டர் மாதிரி, ஆண்டவர் இல்லை. இப்போ புரியுதா? ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி நல்லா பைபிள் நல்லா புரியும். ஏன்னா இந்த மாதிரி தப்பு தான் நம்மளும் செய்கிறோம். ஸோ என்னாச்சு, அந்த பொம்பளை துரத்தி விடு. இப்போ இந்த அம்மா அந்த பொண்ணோட வயிற்றில் இவனுடைய சிசு வளருது. இப்போ துரத்தி விடு. இது அதை விட கொடூரம் இல்லை? ஏனென்றால் பெண்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவ் பவர் இருக்குது. நான் பெண்களை நான் குறைவாக சொல்ல, அவங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவ் பவர். அந்த கிரியேட்டிவ் பவரை அவங்கள கிரியேட் பண்ண விட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்கள வேலையை செய்ய பிஸியாக விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க சும்மா இருப்பாங்க. அதுதான் சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு பெண் ஒரு நாளைக்கு 1,00,000 வார்த்தை பேசுவாங்க. ஆம்பளைங்க பேச மாட்டாங்க, 50,000 வார்த்தை பேசுவான். இந்த 1,00,000 வார்த்தை 50,000 வார்த்தை பேசினோடனே இவன் போய் சுருங்கி போய் படுத்துக்குவான். அப்புறம் இந்த பேலன்ஸ் 50,000 எங்கே பேசுறது? அதுக்கு வரதான் பிள்ளையும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எழுப்பி திட்டுறது, எழுப்பி திட்டுறது. அவன் நூடுல்ஸாக போயிடுவான்ல. பெண்களை எப்போவுமே பிஸியாக வச்சுருக்காங்க. ஆண்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். ஓகே, பெண்களை எப்போவுமே அவங்க ரொம்ப க்ரியேட்டிவ் பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அதனால் அவங்கள பிஸியாக வச்சுருக்கணும். உன்ன மாதிரி அழகாக பாடுறது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாட வச்சிடணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடணும். அவங்க பிஸியாக பாடிக்கிட்டு உட்காந்துட்டு தேவனை துதிச்சு பாவம் செய்ய மாட்டாங்க. தேவனை துதிப்பாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. வசனத்தை நல்லா சத்தமாக படிக்கிற, பியூட்டிஃபுல்லாக படிக்கிறேன்னா வசனத்தை படிச்சுட்டு இருக்கணும். சரியா? கொஞ்சம் ஜோவியில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி செய்தா அவங்க பாட்டுக்கும். அப்புறமும் இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப நாளாக ஓடாது. அப்புறம் வேறு புது ட்ரிக்ஸ் எடுக்கணும். நீங்கள் பேக்லேருந்து பேக் ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ் எடுத்து விடணும். சரி, இப்போ ஆபிரகாம் தோற்று போயிட்டு அந்த அம்மாவை விரட்டி அந்த ஆகாரை விரட்டி விட்டார். திருப்பியும் அங்கே பார்க்குற ஆண்டவர் திருப்பியும் போய் சேரு. இப்போவும் டெய்லி சண்டை, மர்மர், கிரம்பிளிங், கம்ப்ளைனிங் அவங்களுக்குள்ள நடக்குது. யாருக்குள்ள? ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில். செகண்ட் யாரை கொண்டது? ஃபஸ்ட்டு தான் கொண்டுச்சு. ஆண்டவர் கொண்டாரா? இல்லை. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எப்போ பார்த்தாலும் கிரம்பிளிங். பிள்ளையை பெற்றுட்டோன்னே இப்போ காலரை தூக்கி விட்டுக்கிட்டான். கோட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்காவில் எல்லாம் கோட் போட்டு தான் சுற்றுறாங்க பெண்கள். அதனால் கோட்டு போட்டிருந்தா காலர் எப்படி தூக்கி விட்டுக்கணும். பார்த்தியா, நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நான் பிள்ளையை பெற்றுட்டேன். இந்த பிள்ளை பெறாத பெண்கள் படுற பாடை நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு சகோதரி வந்தாங்க, ரொம்ப நாள் கிறிஸ்தவ சகோதரி தான், பிள்ளை கிடையாது. இவ்வளோ நாள் 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. கடைசியில் இந்த அம்மாவும் என்கிட்ட சொல்லுது, இது ஒரு சாராவோட ஆபி போல் இருக்குது. ஓகே, அதுதான் சொல்லுது, நேரம் சொல்லுது, பாஸ்டர் இது நடந்தது ஊட்டியில், என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன் பாஸ்டர். பார்த்தீங்களா, என்ன ஆச்சுமா? எனக்கு பிள்ளையே இல்லையா, அவருக்கும் ஒரு சந்ததி இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் நான் இப்படி செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, தீர்க்கமாக சொல்லி முடிவெடுக்கிறாளே இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பொண்ணை ஹெப்ரான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன் அந்த இதில். தென் ஐ டோல்டர்,
உனக்கு பிள்ளை வேணும் அவ்வளோதானே. சரி, அந்த அந்த பெண்ணுக்காக ஜெபிக்க தொடங்கினேன். வந்து பொத்துன்னு கீழே விழுந்தா. உள்ளுக்குள்ளே இருந்தது பேய். அது சொல்லுது, நான் இந்த பொண்ணை கற்பம் தரிக்க விட மாட்டேன். ஸோ இப்போ சண்டை எனக்கும் பேய்க்கும் மோதிக்கிட்டு அப்புறம் வந்து அந்த பெண்ணு கிழுந்து ஏதோ புரண்டு கிருண்டு அழுது கடைசியில் அந்த ஆவி போயிடுச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் she was conceived and had a beautiful boy baby. இது எனக்கு நான் பார்க்கல. அந்த பிள்ளைக்கு ஜான் சாமுவேல் தான் பேர் வச்சாங்களாம். அது மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்குது. ஜான் சாமுவேல் பேர். எங்கள் ஊட்டியில் சிக்மங்களூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த ஆளுக்கும் அந்த ஆள் பேர் ஸ்ரீதர் சாமுவேல். அந்த ஆள் தான் பையனுக்கு ஜான் சாமுவேல் தான் பேர் வச்சுருக்காரு. ஏன்னா இம்ப்ரெஸ்ட். என் பேர் வைங்க நான் சொல்ல வரல, ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக நெருங்கி பாருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறபடி கேடுங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ மம்மிக்கு திருப்பியும் வேறு பிடிச்சிக்கிச்சு. பொறாமை, எரிச்சல், கோபம், அலட்சியப்படுத்துகிறா பாரு. என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறா பாரு. இல்லை, இதெல்லாம் வரும்ல, ஒரு பெண்ணுக்கு வரும். என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறா பாரு. பிள்ளைய பேத்துட்டாலாம் அவங்களுக்கு. என்ன திமிரு. நான் தான் போனா போதுன்னு செய்தேன். நீ செய்ததே தப்பு. டோன்ட் allow women to take in the decision making, then you will suffer. இந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு கடைசியில் அங்கேருந்து துரத்தி விட்டாச்சு. அவன் அந்த பையன் 13 வயசு ஆகி போயிடுச்சு. அந்த வயசெல்லாம் இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு வயசான காலத்தில். கிட்டத்தட்ட 90 வயசு. ஆபிரகாம் 100 வயசு, இந்த அம்மாவுக்கு 90 வயசு. பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்தவொடனே சும்மா இருப்பாங்களா? யாராவது ஜனங்க சும்மா இருப்பாங்களா? கிழவன் பிள்ளை பெற்றுட்டாங்கடா அப்படின்வாங்க. சும்மா இருப்பாங்களா? அந்த மாதிரி இந்த பையனும் கேலி பண்ணுறான், அந்த அம்மாவும் கேலி பண்ணுது. கிழவனையும் பிள்ளையை பெற்றுட்டாங்கடா. இப்போ இதுலேருந்து ஒரு சண்டை. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவனை துரத்தி விட்டுரு. இது கலாச்சாரத்துலேயும் வாசிப்பீங்க. இது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். துரத்தி விட்டுடு. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், இப்போ நான் என்ன பண்ணுறது? முதல்லே கேட்டியாயா? முதல்ல அவள் பேச்சு கேட்டால, சரி அனுப்பிச்சி விடு. ஏன்னா அந்த பிள்ளைக்கும் நீ தான் அந்த அப்பன், ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். பின்னால் அவனை பார்க்குறோம். அவன் பெரிய மனுஷனாகி வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு, ஆபிரகாம் இறந்தபோது ஆபிரகாம் வந்து ஈசாக்கும் சேர்ந்தான், வந்து இஸ்மாயிலும் அவனும் சேர்ந்தான் அவனை வந்து புதைச்சாங்க.